நடிகை சங்கீதா அவங்களுடைய கணவர் அண்ட் பாடகர் கிருஷ்ணா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிற நிலையில 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிய இருப்பதா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தகவல் வெளியானுச்சு. இந்நிலையில இதை குறித்து சங்கீதா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகை சங்கீதா ஆரம்ப காலகட்டத்துல மலையாளத்துல தான் அவங்களுடைய நடிப்பு பயணத்தை 90s காலகட்டத்துல தொடங்கினாங்க. அவங்களுக்கு அங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இதை தொடர்ந்து பிஸியா நடிகாவும் மாறினாங்க. மலையாளம் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னட மொழியிலும் நடிச்சாங்க. இன்னும் தான் தமிழையும் இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. தமிழ்ல நடித்த முதல் படமே அவங்களுக்கு நல்ல அடையாளத்தை கொடுத்துச்சு. இதை தொடர்ந்து சில படங்கள் நடித்த இவங்க ஏகப்பட்ட விருதுகளையும் பெற்றிருந்தாங்க. அப்படி ஒரு விருது பெற்ற சமயத்துலதான் இயக்குனர் பாலா கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த சமயத்துலதான் பிதாமகன் படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் சங்கீதாவுக்கு கிடைச்சது. இந்த படம் மெகா ஹிட் ஆனிச்சு. இதுல இருந்து சங்கீதா என்ற பெயருக்கு முன்னாடி பிதாமகன் என்ற பெயரும் ஒட்டிக்கிச்சு. அதனாலேயே பிதாமகன் சங்கீதான்னு சிலர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த படத்துல ரொம்பவே போல்டா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உயிர்தனம் என்ற படத்திலையும் அவங்களோட கேரக்டர் ரொம்ப போல்டா இருக்கும். இந்த படங்கள்ல அவங்க நடித்தது மட்டும் இல்லாம பல பாராட்டுகளையும் பெற்றாங்க. இப்படி இருந்த சூழல்தான் பின்னணி பாடகர் கிருஷ்ணா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்நிலைதான் 2 பேரும் விவாகரத்து செய்ய இருப்பதா சில நாட்களுக்கு முன்னாடி தகவல் வெளியானுச்சு. அதை கேள்விப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாருமே சங்கீதா என்ன இப்படி டிவோர்ஸ் பண்றாங்களேன்னு பலரும் பலவிதமா பேசிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதென்ன கோலிவுட்ல விவாகரத்து சீசனானு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நிலைதான் இந்த வதந்தி பரவி நின்னுடுன்னு சங்கீதா எதிர்பார்த்தாங்க. ஆனா நாளுக்கு நாள் அது தீவிரமா தான் ஆனிச்சு. அதனால இனியும் மௌனமா இருந்தா நல்லா இருக்காதுன்னு முடிவெடுத்த அவங்கள பத்தி வந்த விவாகரத்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இந்நிலையில அவங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நானும் என்னுடைய கணவர் அண்ட் மகள்னு தனியா தான் இருக்கோம். அப்படி இருந்தாலும் என்னுடைய மாமியார் டெய்லியுமே வீட்டுக்கு வந்துட்டு தான் இருப்பாங்க. அப்படி ஒரு முறை வரும்போது நீ என்னுடைய மகனை டைவோர்ஸ் பண்ண போறியான்னு கேட்டாங்க. அதை கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏமா இப்படி கேக்குறீங்கன்னு நான் கேட்டேன். இல்ல பத்திரிகையில எல்லாம் போடுறாங்கன்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ அவங்களுடைய கற்பனையை எழுதிட்டு இருக்காங்க. நீங்க தினமும் வீட்டுக்கு வரீங்க, எங்களை பாக்குறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எழுதுறத நீங்க எப்படி நம்புறீங்கன்னு கேட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதன் மூலமா சங்கீதா விவாகரத்து என்ற வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க சங்கீதா. மேலும் சங்கீதா குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் ஃபீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.